என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் காரியங்கள் நிறைவேற வேண்டுமானால், உங்கள் காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால், நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் வழிகளை, உங்களுடைய திட்டங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் மேலே கொடுங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த அனுதின அற்புதம் காலை தியானத்தின் மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை தியானத்தை தவறாமல் நீங்கள் பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவராய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாள் மாதத்தின் முதல் நாளாக இருப்பதினாலே இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தியை இந்த நாள் காலை தியானத்திலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே நீங்கள் பார்த்து அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Psalm 37 verse 5. Commit your way to the Lord, trust also in him, and he shall bring into pass. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம் தான். சங்கீதம் 37:5 நாம் பார்க்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்கிறவர். அதுதான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். He shall bring it to pass அப்படின்னா அவைகளை அவர் நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பது பொருத்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உண்மை உள்ளவர் தான், காரியத்தை வாய்க்க செய்கிறவர் தான். ஆனால் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவன் நம்மிடத்தில் 2 காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதுவும் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, உன் வழியே கர்த்தருக்கு ஒப்புவி. கமிட் யுவர் வே டு த லார்ட். உன் வழியை கர்த்தருக்கென்று ஒப்புவி. அதை இன்னொரு வகையில் ஒரு விளக்கம் விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோல் அண்ட் ரிப்போஸ் ஈச் கேர் ஆஃப் யுவர் லோட் ஆன் ஹிம். அதுக்கு என்ன பொருள்னா, உங்கள் ஒவ்வொரு சுமையையும் அவர் மீது சுருட்டி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் ஓய்வெடுங்க. உங்கள் ஒவ்வொரு சுமையையும் அவர் மீது நீங்கள் சுருட்டி வச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அதை தான் சங்கீதம் 55:22 சொல்லுது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பார். உங்கள் வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துங்க, உங்கள் திட்டங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க, உங்களுடைய எண்ணங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. Whatever you have in your mind, in your thought or in your life, everything you hand over to the Lord, everything you submit and commit to the Lord, he will take care. இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ரிலாக்ஸா இருங்க. Don't be tense, don't be depressed, don't be get anger, be relaxed. உங்க எல்லா பிரச்சனைகளும் அவர் மேல சுருட்டி வச்சுட்டு நீங்க ஓய்வெடுங்கள், ரெஸ்ட் எடுங்க. அதான் சொல்லு, கமிட் யுவர் வே அன்டு தி லார்ட். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனைகளை நமக்குள்ளேயே வைத்திருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம வைக்கிறதுக்கு எந்த மனுஷன்கிட்ட போய் நீங்கள் சொன்னால் கூட அது சால்வ் ஆகாது. சிலது சால்வ் ஆகலாம், சிலது சால்வ் ஆகாமல் இருக்கலாம், சிலது கூட கொஞ்சம் பிரச்சனையை கிளப்புறது மாதிரி இருக்கும், இப்படிலாம் இருக்கும். ஆனால் உங்கள் எல்லா பாரத்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கர்த்தர் மேலே தூக்கி போடுங்க. அப்பொழுது அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார். அதுதான் கொடுக்கிறது. உங்கள் வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் காரியங்கள் நிறைவேற வேண்டுமானால், உங்கள் காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால், நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் வழிகளை, உங்களுடைய திட்டங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் மேலே கொடுங்க. 2வது சொல்லி இருக்கிறது, அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து. அப்படின்னா ட்ரஸ்ட் ஆல்சோ இன் ஹிம். அவர் மேலே நம்பிக்கை. ட்ரஸ்ட் என்று சொல்லும்போது ரிலை ஆன் ஹிம், லீன் ஆன் ஹிம், பி கான்ஃபிடென்ட் ஆன் ஹிம். அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும், அவரை சார்ந்து இருக்கணும், அவர் மேலே சாய்ந்து இருக்கணும், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். இப்படி எதனால சொல்லலாம் அப்படின்னா, we should depend upon the living God, we should depend upon him.
அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கு. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க. ஆனா நம்பிக்கையை வச்சவங்க எல்லாம் உங்களுக்கு மோசடி பண்ணிருக்காங்களா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரீகால். எத்தனை பேரை நம்பி உங்களை மோசம் பண்ணியிருக்கிறாங்க, உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட இருந்து நன்மையை பெற்றுட்டு நன்றி இல்லாதவர்களாக போயிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க யோசித்து பாருங்க. ஆனா இவர் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கையை வைங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாள் உங்களுக்கு வீண் போகாது. அவர் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார். அவர் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார். அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அதுதான் ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்முடைய வழிகளெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புவிக்கிறது மட்டுமல்ல, எல்லா பிரச்சனைகளையும் அவரிடத்துல வைக்கிறது மட்டுமல்ல, வைத்துவிட்டு அவர் மேல நம்பிக்கை வைங்க. இந்த 2 காரியத்தை நீங்க செய்யும் போது அந்த நம்பிக்கை கொஞ்சம் சந்தேகம் இல்லாம இருக்கணும். அது நடக்குமா நடக்காதா, தருவாரா தரமாட்டாரா, அல்லது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இல்ல, கிடைக்கும், தருவார். அல்லது இப்படி செய்யுங்க, ஆண்டவரே உங்களுடைய சித்தப்படி நடக்கட்டும். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, அது எஸ்ஸோ நோவோ, வாட் எவர் இட் மே பி, லெட் யுவர் வில் பி டன் இன் மை லைஃப்ல ஓ லார்ட். அப்படி கேளுங்க. இப்படி நீங்க ஏதாவது ஒரு காரியத்துல ஆண்டவர்கிட்ட தீர்க்கமான ஒரு நம்பிக்கை இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். He will bring into pass. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். காரியங்கள் நடக்க வேண்டுமானால், காரியங்கள் நிறைவேற வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில தாமதமான காரியங்கள், இதுவரையும் முடியாத காரியங்கள், எத்தனை ஆண்டுகள், இந்த ஆண்டிலும் 6 மாதங்கள் காத்திருந்துட்டேன். அந்த காத்திருக்குதல் வீண் போயிட்டு நீ நினைக்கிறீங்களா? வீண் போகாது. உன் காத்திருக்குதலுக்கு ஒரு பதில் உண்டு. ஆனா இன்னைக்கு உங்க காரியங்கள் நிறைவேறுவதற்கு, சாத்தியமாவதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் 2 காரியத்தை நீங்க கட்டாயம் செய்யணும். ஒண்ணு, உங்க வழியில ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அதுக்கு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தேன். உங்க எல்லா பிரச்சனைகளையும் அவர் மேல வச்சுங்க. அவ்வளவுதான். Everything you hand over to him, submit, commit to the Lord. 2வது, அவர் மேல நம்பிக்கையா இருங்க. ஆண்டவரே, என்ன வந்தாலும், in any situation, I will trust you, Lord. I will depend upon you. You are my God. You are my deliverer. அது நிச்சயமா நம்புங்க. அப்பொழுது அவர் காரியத்தை உங்களுக்கு வாய்க்கச் செய்வார். இதுவரை நடக்காத காரியங்கள், முடியாத காரியங்கள் இந்த மாதத்திலே கர்த்தர் உனக்கு நடப்பதற்கு உதவி செய்வார். அது உன்னுடைய பலவீனமாக இருக்கலாம், உன்னுடைய வியாதியா இருக்கலாம், உன் சரீரத்தில் இருக்கிற கட்டியா இருக்கலாம், உன் சரீரத்தில் இருக்கிற தீராத ஒரு வேதனையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, இந்த மாதத்திலே கர்த்தர் அதை உனக்கு சுகமாக்குகிறார், ஒரு விடுதலையை கொடுக்கிறார், நிறைவேற்றி கொடுக்கிறார். ஒரு அற்புதம் நடக்கும். நடக்கும். கட்டி கொண்டிருக்கிற என் வீடு கட்டி முடிக்க முடியாமல் தடையாயிருக்கிறது, என்னதான் நான் முயற்சி எடுத்தாலும் என்னால் முடியவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் இந்த மாதத்தில் அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு உனக்கு உதவி செய்வார். உதவி செய்வார். என் வியாபாரம், என்னுடைய பிசினஸ், தொழில் தூர்ந்து போயிருக்கிறது, அதை கட்டி எழுப்ப முடியவில்லை என்று சொல்கிறாயா? இந்த மாதத்திலே கர்த்தர் உனக்கு ஒரு புது வழியை கொடுப்பார். ஒரு புதிய அத்தியாயத்தை அவர் துவக்குவார். கவலைப்படாத. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுப்பார். ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுப்பார். எதையெல்லாம் நீங்கள் இழந்து போனீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் இரட்டத்தனையாய் பெறுவீர்கள், இரட்டிப்பாய் பெறுவீர்கள். சகலத்தையும் நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த பாக்கியத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அவரை நம்புவீங்களா? இந்த 2 செய்து பாருங்க. காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த மாதம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை செய்யும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, இந்த ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் மீது உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இப்பொழுது இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் இயேசு சாமி. நீரோ மாறாதவர். காலங்கள் மாறலாம், மாதங்கள் மாறலாம், வருடங்கள் மாறலாம், ஆனால் கர்த்தராகிய நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசு சாமி. தகப்பனே, இந்த புதிய மாதத்தில் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுகிற தேவன், எங்கள் திட்டங்களை நிறைவேற்றுகிற தேவன், எங்களுடைய வாழ்க்கையிலே முடியாதவைகளை முடிய வைக்கிற தேவன், இதுவரையும் நடக்காதவைகளை நடக்க வைக்கிற தேவன். அதற்கு எங்களிடத்தில் நீ எதிர்பார்க்கிற 2 காரியங்களை எங்களோடு கூட பேசினீர் அப்பா. எங்களுடைய வழியை உமக்கு ஒப்பு கொடுக்கணும். 2வது, உங்களை நம்பி இருக்கணும். யாரெல்லாம் இன்னைக்கு இந்த காலவேளையில் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் ஒரு நல்ல தீர்மானம் இன்னைக்கு எடுக்கிறார்கள். ஆண்டவரே, என் வழிகள் எல்லாத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றேன், உங்க நம்பி இருக்கிறேன். நீ யாரெல்லாம் உண்மையா ஜெபிக்கிறாங்களோ அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. காரியங்கள் வாய்க்க பண்ணும், தீராத வியாதிகள் மறையட்டும், பலவீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை சரீரங்களிலே இறங்கி ஒரு அற்புத சுகத்தை கொடுக்கட்டும் அப்பா. கடன் பிரச்சனையில இருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை தாரும். வியாபாரத்தை தொழிலை செய்கிறவர்களுக்கு அதிலே ஒரு விருத்தியை தாரும். ஆண்டவரே, உத்தியோகம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. தகப்பனே, யார் யார் வாழ்க்கையில என்னென்ன தடைகள் இருக்கிறோ எல்லா தடைகளும் இந்த மாதத்திலே நொறுக்கப்பட்டு அவர்கள் முன்னோக்கி செல்ல, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும் அப்பா. உங்க கிருபை மாத்திரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலான காரியத்தை செய்கிற தேவன், இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீர் அப்படிப்பட்ட காரியத்தை நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறட்டும், பாக்கியம் பெறட்டும், நன்மை அடையட்டும், தேவ கிருபைக்குள்ளே பத்திரமாய் பாதுகாக்கப்படட்டும். எல்லா துதி கன மகிமை புகழ் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.